السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வரலாறு பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாகுவதாக. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ் ஒருவனை வணங்கி அவனை துதிக்க வேண்டும், அவனை புகழ வேண்டும். அதற்காகவே அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கின்றான். அல்லாஹ்வை துதிப்பதற்காக, அல்லாஹ்வை புகழ்வதற்காக. அல்லாஹ் படைத்த படைப்புகளிலே ஒரு மிக சிறந்த படைப்பு வானவர்கள். அல்லாஹ் வானவர்களை அவனை தஸ்பீ செய்வதற்காக, அவனை துதிப்பதற்காகவே அல்லாஹ் சில வானவர்களை அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கின்றான். அந்த வானவர்கள் தன்னுடைய இறைவனை தினமும் அவர்கள் தஸ்பீ செய்து கொண்டிருப்பார்கள். அர்ஷுடைய அந்த இடத்தில் அர்ஷை சுற்றி கொண்டு அவர்கள் தஸ்பீ செய்து கொண்டிருப்பார்கள். ஆக இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வானவருடைய பணியை அப்படி ஆக்கி வைத்திருக்கின்றார். அவருடைய வேலையை அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், தஸ்பீ செய்து கொண்டிருக்க வேண்டும், நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறக்கூடிய செய்தி என்னவென்றால், நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். மனிதன் இபாதத்தாக இருந்தால் சில நேரங்களில் அல்லாஹ்வை வணங்குவார். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவனாக இருப்பார். அதே போல் ஒரு அமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு அமலாக இருக்கும். ஒரு தர்மம் குறிப்பிட்ட நேரத்தில் கொடுக்கக்கூடிய தர்மமாக இருக்கும். ஆனால் மனிதன் எந்நேரமும் தன் நாவினால் அல்லாஹ்வை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். தொழுகையாக இருந்தால் 5 வேளை தொழுகையை நாம் எந்நேரம் தொழுது கொண்டு இருக்க முடியாது. காலையில் ஃபஜர் நேரத்தில் ஒரு தொழுகை, லொஹர் நேரத்தில் ஒரு தொழுகை, அசர் நேரத்தில் ஒரு தொழுகை, மக்ரிப் நேரத்தில் ஒரு தொழுகை, இஷாவுடைய நேரத்தில் ஒரு தொழுகை. 5 நேரத்தில் 5 வக்து தொழுகை நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம். சுன்னத்தான தொழுகை தொழுது கொண்டிருப்போம். அல்லாஹ்வை வணங்குவதற்காக நாம் தினமும் உட்கார்ந்து கொண்டு நாம் தொழுது கொண்டிருக்க முடியுமா? நமக்கும் வேலை இருக்கும். அதனால் அல்லாஹ் குறிப்பிட்ட நேரத்தில் தொழுது கொள்ளுங்கள் என்று கட்டளையிடுகின்றான். அதே போல ஒரு மனிதனுக்கு தேவைகள் இருக்கின்றது. அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அல்லாஹ்விடத்தில் அவன் என்ன செய்வான்? துஆவின் மூலமாக பிரார்த்தனை செய்வான். அது அவனுக்கு தேவைகள் ஏற்படும் போது, சோதனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, அந்த நேரத்தில் அவன் என்ன செய்வான்? அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்வான். ஆனால் திக்ர் அப்படி அல்ல. திக்ர் இருக்கின்றதே, அந்த திக்ர் மனிதன் எந்நேரமும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். காலையிலாக இருந்தாலும் சரி, மாலையாக இருந்தாலும் சரி, தூங்கும்போதாக இருந்தாலும் சரி, தூங்கி எழுந்தவுடனாக இருந்தாலும் சரி, அவனுடைய நாவிலிருந்து திக்ர்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா. ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறிக்கொண்டே இருங்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டியிருக்கும் பொழுது, நாம் ஒவ்வொரு நேரமும் நாம் அல்லாஹ்வை நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். நம் நாவினால் அல்லாஹ்வுடைய வார்த்தை வந்து கொண்டே இருக்க வேண்டும். தூங்கி எழுந்தவுடனே துஆ ஓதுகின்றோமே, அதுவும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியதுதான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா மாதனா வ இலைஹி நுஷூர். இதுவும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு விஷயம். பாத்ரூம் கழிவறைக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்ய துஆ ஓதுகின்றோமே, அந்த நேரமும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய விஷயம். வெளியே வந்ததற்கு பிறகும் துஆ ஓதுகின்றோம், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய விஷயம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி
பிஸ்மில்லா என்று சொல்கின்றோம், அதுவும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய விஷயம். ஆக இப்படி நாம் என்ன செய்கின்றோம்? அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறிக்கொண்டே இருக்கின்றோம். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை, தூங்குவதற்கு முன்னாடி கூட அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்து ஆஹியா என்ற துவாவை ஓதுகின்றோமே, இதுவும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய, நினைவு கூறக்கூடிய ஒரு இபாதத்தாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதையெல்லாம் நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான்? ஃபத்குரூனி அத்குருக்கும், நீங்கள் என்ன நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். ஒரு மனிதன், ஒரு அடியான் அல்லாஹ்வை நினைவு கூறும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான்? அவனை நினைவு கூறுவான். என் அடியான் என்னை நினைத்தான், இந்த நேரத்தில் என்னை நினைத்து பார்த்தான், சாப்பிடும் போது என்னை நினைத்தான், தூங்கும் போது என்ன நினைத்தான், வேலையில் இருக்கும் போது என்ன நினைத்தான். ஆக நான் என்ன செய்வேன்? அவனை நினைவு கூறுகிறேன் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? சொல்லி காட்டியிருக்கின்றான். ஆக நினைவு கூறுவதனால் நமக்கு என்ன கிடைக்கும்? நம்முடைய மனம் அமைதி பெறும். மனிதன் பல நேரங்களில் கவலையாக இருக்கும் பொழுது, ஓவர் டென்ஷனாக இருக்கும் பொழுது பாட்டை கேட்டுக்கொண்டோ இசைகளை கேட்டுக்கொண்டோ டைம் பாஸுக்கோ சினிமாவை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? அலா பிதிக்ரில்லாஹி தத்மையினுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக உங்களுடைய உள்ளங்கள் என்ன அமைதி பெறுகின்றன, சாந்தி அடைகின்றன, ரிலாக்ஸாக இருக்கும் என்பதை அல்லாஹ் இங்கே சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும், குடும்ப பிரச்சனைகள் வந்தாலும், மன அழுத்தம் ஏற்பட்டாலும், ஏன் மனிதர்களுக்கு பயம் ஏற்பட்டாலும், சிறுவர்களாக இருக்கின்றீர்கள், எக்ஸாமுடைய நேரத்தில் உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். எக்ஸாம் எழுதணுமே, என்ன எழுதணும், அந்த பயத்தில் நேரத்து கூட நீங்கள் அல்லாஹை நினைத்து பாருங்கள், அல்லாஹை நினைவு கூறுங்கள், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற தஸ்பீஹ் ஓதுங்கள். அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு ரிலாக்ஸ், ஒரு சாந்தி கிடைக்கும், ஒரு அமைதி கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படித்தான் அல்லாஹ் நமக்கு திக்ரு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அதே போல நாம் அதிகமாக திக்ரு செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு கூட்டம் திக்ரு செய்து கொண்டே இருக்கின்றது. அது அதிகமாக அவர்கள் புகழ்ந்து கொண்டு திக்ரு செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் யார் வருவார்கள்? மாணவர்கள் சூழ்ந்து கொள்வார்கள். நாம் ஒரு கூட்டமாக அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி? இப்போது நாம் நினைவு கூறுகின்றோமே, அல்லாஹ்வை பற்றி பேசுகின்றோம், அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளை கொண்டு பேசுகின்றோம். இந்த இடத்தில் மாணவர்கள் அப்படியே சூழ்ந்து கொள்வார்கள். மாணவர்கள் சூழ்ந்து கொண்டு ரஹ்மத் அவர்களை மூடிவிடும். அல்லாஹ்வுடைய அருள் இருக்கின்றதே, அந்த அருளை கொண்டு அந்த மாணவர்கள் அப்படியே மூடிக்கொண்டு நமக்காக என்ன செய்வார்கள்? பிரார்த்தனை செய்வார்கள். யா அல்லாஹ், இவர்களை மன்னிப்பாயாக, இவர்கள் மீது கருணை காட்டுவாயாக, இவர்கள் மீது இறக்கப்படுவாயாக என்று அல்லாஹ் விடம் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். இந்த அடியார்களுக்காக அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். எப்போதும் எந்த மக்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுகின்றார்களோ அப்போது நாம் வீட்டில் இருந்து கொண்டு கூட்டமாக உட்கார்ந்து டிவி பார்ப்போம், சீரியலை பார்த்து கொண்டிருப்போம். அப்போ என்ன? அந்த நேரத்தில் மாணவர்கள் வரமாட்டார்கள், அங்கே சாபக்கேடு தான் இறங்கும். அதே நாம் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுடன் குர்ஆன் ஓது, திக்ரு செய், சுப்ஹானல்லாஹ் சொல், அல்ஹம்துலில்லாஹ் சொல் என்று நம் கூட்டமாக தாய் தகப்பன் பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு சிறிது நேரம் நாம் ஓதிக்கொண்டு இருந்தால் அந்த இடத்திற்கு மாணவர்கள் வருவார்கள். நம்முடைய வீட்டில் பரக்கத் இறங்கும், ரஹ்மத் இறங்கும், முசீபத் எல்லாம் போகும். இதெல்லாம் நாம் செய்வதை விட்டுவிட்டோம். இதை செய்வதை சுத்தமாக நாம் விட்டுவிட்டோம். ஏன்? எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் கவனக்குறைவு, அலட்சிய போக்கு. ஷைத்தான் நம்மளை மற்ற காரியத்தில் அழகாக காட்டி அதை அலங்கரித்து விட்டால் அதில் மூழ்கி கொண்டிருக்கின்றோம். இன்று எத்தனை பிள்ளைகள் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? வெளியே விளையாடி கொண்டிருக்கின்றார்கள், வீணான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதே போல எத்தனையோ வீடுகளில் பிள்ளைகள் மொபைல் போன்களை நோண்டி கொண்டிருக்கின்றார்கள், மொபைல்களை நோண்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தாய்மார்களும் கவனிப்பது கிடையாது, குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் கண்டுகொள்வது கிடையாது. இப்படியே இருந்தது என்றால் இந்த பிள்ளைகள் வளர்ந்து அவர்களுடைய ஒழுக்கங்கள் எப்படி இருக்கும்? அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதே மறந்து விடுவார்கள். நீங்கள் சொல்ல வேண்டும், கொஞ்சமாவது அல்லாஹ்வை நினைத்துப்பார், அல்லாஹ்வை நீ நினைவு கூறினால் உனக்கு நல்ல படிப்பு வரும், உன்னுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பயம் போய்விடும். இப்படி நாம் தாய்மார்கள் அந்த பிள்ளைகள் சொல்லி நாம் என்ன செய்ய வளர்க்க வேண்டும். ஆக அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வதனால் நமக்கு அல்லாஹ் நிறைய நன்மைகளை தரக்கூடியவனாக இருக்கின்றார். இப்பொழுது ஒரு மனிதன் அல்லாஹ்வை நினைவு கூறவே இல்லை,
அல்லாஹ்வை அவன் நினைத்து பார்க்கவே மாட்டேன்றான் என்றால் அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், மஸலுல் லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு ரப்பஹு மஸலுல் ஹய்யி வல் மய்யித். தன் இறைவனை நினைவு கூறுகிறவன் மற்றும் நினைவு கூறாதவன், உயிருள்ளவன் மற்றும் இறந்தவன் போன்றவர்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருக்கின்றான் என்றால் அவன் உண்மையாக உயிருள்ளவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வை நினைவு கூறாமல் இந்த உலகத்தில் வாழுகின்றான் என்றால் அவன் பிணத்திற்கு சமம், உயிரற்றவன். ஒரு பிணம் எப்படி உயிர் இல்லாமல் கிடைக்கின்றதோ அதே போல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார் என்றால் நாம் அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? நாம் உயிருள்ள ஒரு அடியானாக இருக்கும் பொழுது அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பல திக்ர்களை சொல்லிக் கொடுத்தார்கள். மனிதன் நடக்கும் போதும், தூங்கும் போதும், உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுதும், வேலையில் இருக்கும் பொழுதும் அதிகமாக நாம் என்ன செய்ய திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள். 4 திக்ர்களை முக்கியமாக சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று தக்பீர். தக்பீர் என்றால் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய, தொழுகையில் நாம் அல்லாஹ் அக்பர் சொல்கின்றோம், தொழுகை முடிந்தவுடன் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கின்றோம், பெருநாள் தொழுகின்ற அல்லாஹ் அக்பர் என்று சொல்றோம். அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய திக்ர் தக்பீர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். இந்த திக்ர்களை நாம் அதிகமாக சொல்ல வேண்டும். இரண்டாவதாக தஹ்மீத், அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள். அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள். அல்ஹம்துலில்லாஹி லதி அஹ்யானா, அந்த துவா இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹி லதி ஹதானா லிஹாதா, நேர்வழிக்காக கேட்கக்கூடிய துவா. சாப்பிடுவதற்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கின்றோம். ஆக அல்ஹம்துலில்லாஹ் என்று வரக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை, அதை நாம் செய்ய வேண்டும். மூன்றாவது தஸ்பீஹ். தஸ்பீஹ் என்றால் அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவன் தூய்மையானவன் என்று அவனை நாம் புகழ வேண்டும். அவன் எல்லா விஷயத்திலும் தூய்மையானவன். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹூல் குத்தூஸ் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், சுப்ஹானல் மலிகுல் குத்தூஸ், இதையெல்லாம் அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், தஸ்பீஹ் செய்ய வேண்டும். நான்காவதாக தஹ்லீல், லா இலாஹா, ஒருமைப்படுத்துதல். அல்லாஹ் ஒருத்தவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஒருமைப்படுத்தக்கூடிய வார்த்தை. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு நாம் அல்லாஹ்வை அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? திக்ர் செய்ய வேண்டும். இது எல்லாம், இந்த 4 வார்த்தைகளும் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்விற்கு சொந்தமானது. தஸ்பீஹா இருந்தாலும் சரி, தக்பீராக இருந்தாலும் சரி, தஹ்லீலாக இருந்தாலும் சரி, தஹ்மீதாக இருந்தாலும், இது 4ம் அல்லாஹ்விற்கு சொந்தமான வார்த்தைகள். இதை கொண்டு நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும், நினைவு கூற வேண்டும். இந்த இஸ்திக்ஃபார் நமக்குள்ளது. நாம் அல்லாஹ்விடம் தௌபா செய்யக்கூடியது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். இது நாம் அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடுவதற்காக செய்யக்கூடியது. இது அல்லாஹ்வுடைய திக்ர் கிடையாது, நாம் தௌபா செய்கின்றோம், அது வேறு. ஆக இந்த 4 வார்த்தைகளை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் மனிதருடைய அமல்கள் எல்லாம் கொண்டு வரப்படும். கொண்டு வரப்பட்டது பிறகு அல்லாஹ் எடை போட்டு பார்ப்பார். மனிதனுடைய அமல்களை எடை போட்டு பார்ப்பார். ஒரு பக்கம் அமல்களை வைப்பார், இன்னொரு பக்கம் தீமைகளை வைத்து எடை போட்டு பார்ப்போம். எது கனமாக இருக்கின்றதோ அதை கொண்டு அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவார். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில், அந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் மனிதனுடைய தீமைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு தராசில் வைத்து விடுவான். 2 வார்த்தை அல்லாஹ் என்ன செய்வான்? இன்னொரு தராசில் வைப்பான். அந்த 2 வார்த்தை கனமாகி அதன் மூலமாக அந்த மனிதன் சொர்க்கத்தில் சென்று விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியில் கடைசியாக பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். புகாரில் ஆரம்பத்தில் இன்னமல் ஆமாலு பின்னியாத் என்ற ஹதீஸ் இருக்கும். கடைசியாக வரக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸ் தான். கலிமத்தானி ஹபீபத்தானி, அல்லாஹ்விற்கு பிடித்த 2 வார்த்தைகள், மிக மிக பிடித்த 2 வார்த்தைகள். ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவிற்கு மிக எளிதான 2 வார்த்தை, நாம் சொல்லுவதற்கு மிக எளிதான 2 வார்த்தை தான் அந்த வார்த்தை. தகீலத்தானி ஃபில் மீசான், தராசில் மிக கனமான 2 வார்த்தை. தராசில் மிக கனமான 2 வார்த்தை. அது என்ன வார்த்தை? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த 2 வார்த்தை இருக்கின்றது. நாம் தினமும் எந்நேரமும் சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்றால் இந்த 2 வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் போதுமானதாக இருக்கும். நாம் இணை வைக்காமல், ஷிர்க் செய்யாமல் நாம் இருந்தோமே என்றால்
இந்த ரெண்டு வார்த்தை நாம் அதிகமாக இதை கொண்டு நாம் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ரெண்டு வார்த்தை கொண்டு நாம் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம். அல்லாஹ்விற்கு பிடித்தமான ரெண்டு வார்த்தைகள். இதை நாம் அடிக்கடி நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காலையிலும் மாலையிலும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 முறை ஓதுவார்கள். சுப்ஹானல்லாஹ் அஸீம் வேற எங்கே நாம் ஓதுகின்றோம்? ருக்கூவில் ஓதுகின்றோம் சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று. ஆக இப்படி இந்த வார்த்தை நாம் என்ன செய்யணும்? அதிகமாக நாம் ஓத வேண்டும். ஆக இப்படி நாம் போட்டி போட்டு அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். திக்ர் செய்வதனால் நமக்கு அல்லாஹ் நிறைய நன்மைகளை வைத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் ஏழைகளாகவும் இருந்தார்கள், பணக்காரர்களாகவும் இருந்தார்கள். பணக்காரர்கள் அதிகமாக நன்மைகளை சேகரித்து கொண்டிருந்தார்கள். எதன் மூலமாக? தான தர்மத்தின் மூலமாக. அப்போ அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை அல்ல, ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது. சஹாபாக்கள் நேராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வருகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே, செல்வந்தர்கள் உயர்ந்த தரங்களையும் நிறந்த நன்மைகளையும் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். அவர்கள் அதிகமாக நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள், உயர்ந்த அந்தஸ்தில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டார், அது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், அவர்கள் நாங்கள் தொழுவது போலவே தொழுகின்றார்கள், நாங்களும் தொழுகின்றோம், அவர்களும் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் நோன்பு நோற்பது போல அவர்களும் என்ன செய்ய நோன்பு நோக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு செல்வம் இருப்பதால் அவர்கள் சதகா செய்கிறார்கள், அடிமைகளை விடுதலை செய்கிறார்கள். இதனால் அவர்கள் எங்களை விட முந்தி விடுகின்றார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். அப்போ இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வழியை கற்றுக் கொடுக்கின்றார்கள். நீங்கள் இதை கொண்டு கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு நான் வேறு ஒரு வழியை நான் காட்டித் தருகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி கூறினார்கள். நான் உங்களுக்கு ஒரு அமலை கற்றுக் கொடுத்து தருவான், அதனால் உங்களுக்கு முன்பிருந்தவர்களை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். அவர்கள் தர்மம் செய்கின்றார்கள் என்றால் நீங்கள் இந்த அமல்களை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள்? நீங்கள் அவர்களை முந்தி விடுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு, இதை செய்யாதவரை உங்களை விட சிறந்தவர்களாக இருக்க முடியாது, இதை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள் என்று சொல்கின்றார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ல வருகின்றார்கள். சஹாபாக்களுக்கு ஆர்வமாக கேட்கின்றார், யாரும் சொல்லலாம், உடனே சொல்லுங்கள் என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை சொல்லுங்கள் என்று சொல்கின்றார்கள். இதை கேட்ட சஹாபாக்கள் அவர்களும் என்ன செய்கின்றார்கள்? இதை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் சில நாட்கள் போகின்றது. இதை கேட்ட செல்வந்தர்களும் என்ன செய்கிறார்கள்? அவர்களும் இதை சொல்ல ஆரம்பித்து விடுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் பொழுது இப்போ மீண்டும் அவர்கள் என்ன செய்கிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ரசூலல்லாஹ், மீண்டும் அவர்கள் முந்திக் கொண்டு செல்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. இது அல்லாஹ்வின் அருள், அவன் விரும்பியவர்களுக்கு அதை கொடுப்பான். செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அது அவர்களுக்கு கொடுப்பான். நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை திக்ர்களை செய்து கொண்டே இருங்கள். அவன் நாடினால் உங்கள் யார் சிறந்தவர் என்பதை அவன் தேர்ந்தெடுக்க முடியும். இது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய பதில். அவன் யாரை நாடுகின்றானோ அதை அவன் கொடுக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நாமெல்லாம் திக்ர் செய்வதில் கவனக்குறைவாக இருக்கின்றோம். எந்நேரமும் நாம் திக்ரு தஸ்பீஹ் செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நம்முடைய அந்தஸ்து எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிகமாக திக்ரு செய்ய வேண்டும். தன்னுடைய மகனுக்கு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மாவு ஆட்டி 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 கையெல்லாம் வீங்கிவிடும், விரல்களில் புண்ணாகிவிடும். இதை பார்த்தவுடனே தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்விடம் வந்து, யார் ரசூலல்லாஹ், எனக்கு அடிமை யாராவது இருந்தால் கொடுங்கள் என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹ் தரவில்லை. அதைவிட சிறந்த ஒரு மருந்து நான் சொல்லுவேன் என்று சொல்லி இரவில் தூங்குவதற்கு முன்னாடி சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்ற திக்ரை ஓது என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வை தஸ்பீஹ் தக்பீர் தஹ்மீத் செய்தோம் என்றால் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய் கூட நிவாரணமாகிடும், குணமாகிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த திக்ருக்கு பவரை கொடுத்திருக்கின்றார்கள். ஆக கண்ணியத்துடன் அல்லாஹ்விடையார்களே, நாம் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கணும். எந்நேரம் தூங்கும் போதும் சரி, நடந்து கொண்டே இருக்கும் போதும் சரி, வாய் இருக்கின்றதே, இந்த வாய் நாவின் மூலமாக நாம் திக்ர்களை செய்து கொண்டிருக்க வேண்டும். திருமிதில் வரக்கூடிய ஹதீஸ், உங்களுடைய நாவை
திக்ரின் மூலமாக ஈரமாக்கி கொண்டிருங்கள். ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், நாவை திக்ரின் மூலமாக ஈரமாக்குங்கள் என்று சொன்னார்கள். நாம் இந்த நாவை திக்ரின் மூலமாக ஈரமாக்கி கொண்டிருக்க வேண்டும். இதன் மூலமாக நம் சொர்க்கத்தை அடைந்து விடலாம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ரமலானுடைய மாதத்திலும் ரமலான் அல்லாத மற்ற நாட்களிலும் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய தௌஃபீகை தருவானாக. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவான் என்று கூறி என்னுடைய ஒரே நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.